குடும்பத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மெத்தட்ஸின் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காலத்துல நாங்க உபயோகிச்ச பொருள்ல இப்ப யாருமே அது வச்சிருக்கிறது இல்ல. ஆனா கிராமத்து சைடுல இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க உபயோகிச்சதை விட பன்மடங்கு கிராமத்து சைடு இருக்கும். ஆனா இப்ப வந்து யாருமே வந்து அதை எடுத்து உபயோகப்படுத்துறது இல்ல. எப்படின்னா முதல்ல வந்து இந்த ஊதலாங்குழல் ஊதுறது, அடுப்பு ஊதுனா தான் நல்லா அடுப்பு எரியும், நல்லா வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும். பற்ற வச்சு விட்டோம்னா புகை வந்துச்சுன்னா ஊதணும். அது ஊதி ஊதி தான் அப்பெல்லாம் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஊதும்போது குமிஞ்சி நிமிந்து ஊதும் போதெல்லாம் நல்லா ஒரு இதா இருந்தது. இப்பெல்லாம் இங்க கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு, இதனால யாருக்குமே வந்து எந்த ஒரு குமியுறதோ நிமிறதோ ஊதுறதோ ஒன்றும் கிடையாது. ஒரே மாதிரி குக்கர் வச்சு அதுதான் சவுண்ட் விடும். சவுண்ட் விட்டு சோறாக்குனா எடுத்து வச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க. கூழாங்குழலுக்கே வேலை இல்லை. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சமையல் செய்யணும்னா முன்னெல்லாம் வந்து கரித்துணி தான் நிறைய உபயோகப்படுத்துவோம். அப்புறம் இடுக்கின்னு சொல்லிட்டு சும்மா அந்த அடுப்பில் இருக்கிற கங்கு இதெல்லாமே எடுக்கிறதுக்கு இடுக்கின்னு மாதிரி ஒரு கம்பி நீளமா இருக்கும். எஜ்ஜில் ஒரு வளைஞ்சி ஒரு இதாட்டு இருக்கும். அதை எடுத்து நம்ம அடுப்புல போய் ஏதாச்சும் ஒன்று எடுத்தோம்னா தள்ளி விட்டோம்னா அந்த இடுக்கியில தான் எல்லாம் பண்ணுவோம். இந்த முக்கால்வாசிக்கு நாங்கள் அந்த இடுக்கியை எதுக்கு உபயோகப்படுத்துவோம்னா இந்த கத்திரிக்காய் சுட்டு சட்னி பண்ணுவோம். அப்போ நல்லா இருக்கும். அடுப்புல தான் அது சுடணும். அப்போ நாங்கள் அந்த தீயில வந்து நெருப்புல போடுறதுக்கு இந்த காம்பை பிடிச்சிட்டு அந்த இடுக்கியில அப்படியே வச்சு கத்திரிக்காய் எல்லாம் சுடுவோம். தக்காளி சுட்டு இது கத்திரிக்காய் சுட்டு அது பிணைஞ்சி நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, கொஞ்சோண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அந்த கத்திரிக்காயை சுட்டு எடுத்து நல்லா அந்த காம்பெல்லாம் நல்லா கருகருன்னு சுட்டுட்டாலும் உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு கையில பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடுக்கியில தான் பிடிப்போம். பிடிச்சி சூடா இருக்கும். அப்புறம் சரின்ட்டு அதை அப்படியே எடுத்து வச்சு நாங்கள் சட்னி பண்ணுவோம். வெறும் பச்சை மிளகாயும் புளி இது கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பிணைஞ்சி உப்பு போட்டு பச்சை மிளகாய் 2 பிச்சு போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும். அதே மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கடைஞ்சி சாப்பிடும்போது அது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் வச்சு இந்த கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காயை எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காய், வரமிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, புளி, உப்பு எல்லாமே போட்டு அந்த சுட்ட கத்திரிக்காயை எடுத்து வச்சு சட்னி பண்ணுவோம். அதுக்கு வந்து அடுப்புல இருந்து எடுக்கிறதுக்கு அந்த இடுக்கின்னு சொல்ற இது உபயோகிப்போம். அப்புறம் 2வது ஏதாச்சும் ஒன்று குப்பை தூசி இருந்ததுன்னா மரத்துல வச்சுதான் எது ஒன்று புடைப்போம். புடைச்சி எடுத்து அதை காய வச்சு பண்றதுக்கு வெயில வைக்கிறதுக்கெல்லாம் கோதுமையெல்லாம் முன்னெல்லாம் கோதுமையில குப்பை ஜாஸ்தி இருக்கும். அப்ப வந்து அந்த மரத்துல தான் வச்சு நல்லா புடைப்போம். அப்பெல்லாம் மரம் வந்து இந்த மூங்கில்ல தான் செஞ்சு விற்பாங்க. முக்கால்வாசி மூங்கில் தான். நல்லா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் மரம் விற்பாங்க. அது என்ன சொன்னு முனையில பிஞ்சு போச்சா, ஒரு மூலையில அந்த மூங்கில் வந்துருச்சா, அப்ப அது வந்து ரெடி பண்றதுக்குன்னு ஆளுங்க வருவாங்க. கூடை மரம் சீமார் கட்டுறதேன்ட்டு அப்போ வந்து எல்லாமே வருவாங்க. அதே மாதிரி கூடையும் வச்சிருப்போம். கூடை வந்து பிஞ்சு போச்சுன்னா அவங்க வந்து அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க முன்ன வந்து அந்த மாதிரி ஊருக்குள்ள எல்லாம் வந்து நல்லா செஞ்சு தருவாங்க. சீமரம் எல்லாம் வாங்கினோம்னா அது பிரிச்சு கட்டி கை கடகாம கூட்ட கூட்ட பிஞ்சு கீழே விழுகாம அவங்க கட்டி தருவாங்க. மரமும் அதே மாதிரி அந்த ஓட்டை கீட்ட இருந்துச்சுன்னா இது பண்ணிப்பாங்க. முக்கால்வாசிக்கு நாங்க என்ன பண்ணுவோம், இந்த சாணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி விட்டு மரத்தை எல்லாம் வலிச்சு விட்டுருவோம். வலிச்சு விட்டு அந்த கேப் எல்லாம் சின்ன சின்ன கேப் எல்லாமே போயிடும். வெயில்ல வச்சு எடுத்துருவோம். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இந்த முஸ்லீம் வீட்ல எல்லாம் மரத்தை வாங்கினாங்கன்னா சாணி போட்டு துடைக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காகித கூழ் எடுத்து ஆட்டி அரைச்சி அந்த காகித கூழ் தான் அந்த மரத்துல ஓட்டு வச்சு அவங்க உபயோகிப்பாங்க. நான் இந்த இந்துமார்கள் எல்லாமே
முக்கால்வாசி சாணி போட்டு வலிச்சு நல்லா காய வச்சு கூடையா இருந்தாலும் சரி முறமா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நாளே அந்த கூடை முறம் எல்லாமே எடுத்து வச்சு அதுக்கு சாணி எல்லாம் போட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி முறம் இதெல்லாம் அந்த காலத்து உபயோகிச்சு இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் முறம் வந்துருச்சு, சில்வர் முறம் வந்துருச்சு, தகர மரம் வந்துருச்சு. அப்ப வந்து ரேரா தகர மரம் இருக்கும், இதை குப்பை வலிக்கிறதுக்கு வாசல்ல வச்சிருப்போம். இப்ப வந்து பித்தாளையிலயும் முறம் இருக்குது, அலுமினியத்திலும் முறம் இருக்குது, சில்வர்லயும் இருக்குது, பிளாஸ்டிக்ல சின்னதுலும் பெருசு வரைக்கும் முறம் இருக்குது. இப்ப வந்து யாரும் முறத்தையே உபயோகிக்கிறது இல்ல, எல்லாமே இருந்து பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, குப்பை இல்லாம கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு யாரும் புடைக்கிறதும் இல்லை ஜலிக்கிறதும் இல்லை. அந்த இதே மறந்து போச்சு. முக்கால்வாசி பேருக்கு இந்த முறமும் இந்த ஜல்லடையில ஜலிக்கிறது இது எல்லாமே மறந்து போச்சு. அவங்க அவங்க தேவைக்கேற்ப உடனுக்குடன் அவங்களுக்கெல்லாம் ரெடிமேட் கிடைச்சிருது, அதை வாங்கி நல்லா உபயோகிச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒரு அரிசி வாங்கி புடைக்கணும்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அரிசி புடைச்சி அது சாக்குல போட்டு ஒரு வாரத்துக்கானதெல்லாம் எடுத்து வச்சு குப்பையெல்லாம் அந்த வண்டு இதெல்லாம் இருக்கும் எல்லாம் புடைச்சி எடுத்து வச்சு சாக்குல போட்டு ஒரு வாரத்துக்கானது புடைச்சி வைப்போம். இப்பெல்லாம் அப்படி இல்லை, கரெக்டா ஒரு குப்பை தூசி இல்லாம பேக்ல வந்துடுது. பிளாஸ்டிக் பேக்லையும் சரி, துணி பையிலையும் சரி, சாக்கு பையிலையும் சரி, 10 கிலோ 5